கிருத்திகா தங்கபாண்டியன் மேல் இருக்கக்கூடிய புகாரை பாருங்க. கிரிப்டோ கரன்சி கணவர் ஐயா தங்கபாண்டியன் வேற பாருங்க, தங்கபாண்டியன் அவர் என்ன பண்ண பண்ணிருக்காரு? அண்ணனுக்கு எதிராக நிற்கக்கூடிய அந்த வேட்பாளரை பாத்தீங்கன்னா அவர் மீது இருக்கக்கூடிய புகார்களை பாருங்க. கிருத்திகா தங்கபாண்டியன் மேல் இருக்கக்கூடிய புகாரை பாருங்க. கிரிப்டோ கரன்சி அதை திருடியதாக ஒரு வழக்கு, கிரிப்டோ கரன்சியை திருடியதாக ஒரு வழக்கு, கொலை மிரட்டல் வழக்கு, இதெல்லாம் இந்த வேட்பாளர் அவர்கள் தன்னுடைய பிரமாண பத்திரத்துல இத்தனை வழக்குகள் இருப்பதை அவங்களே சுட்டி காட்டி இருக்கிறாங்க. அவருடைய கணவன் இன்னும் ஒருபடி மேல போயிட்டாங்க. கணவன் மீது 2006 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு பாலியல் வன்கொடுமை செய்து அதற்கான தண்டனை 2016 10 ஆண்டுகள் பெற்று அது உயர்நீதிமன்றத்திற்கு போய் அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கணவனும் மனைவியும் நீங்களே சொல்லுங்க, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு தகுதி படைத்தவர்களா? நீங்க சொல்லுங்க, தகுதி படைத்தவர்களா? திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளரை பத்தி போய் தேடி பாருங்க. அந்த அம்மா மேல கொலை வழக்கு, கொலை மிரட்டல் வழக்கு இருக்கு, மிரட்டி பணம் பறித்தல் வழக்கு இருக்கு, ஆள கடத்தின வழக்கு இருக்கு, அடுத்தவங்களுடைய பாஸ்வேர்டு யூசர் ஐடியும் எடுத்து பணம் திரண்ட வழக்கு இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்க கணவர் ஐயா தங்கபாண்டியன் பேர பாருங்க, தங்கபாண்டியன் அவர் என்ன பண்ண பண்ணிருக்காரு? 2006 அதாவது இந்த போக்சோ சட்டம் வருவதற்கு முன்பு 2006 16 வயது உள்ள ஒரு பெண் பிள்ளைய, ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்து நீதிமன்றத்தால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டவருடைய மனைவி தான் வேட்பாளராக நிற்கிறாங்க. இவர்கள் தான் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய போறாங்களா? இவங்க வந்துதான் பெண்களை வந்து பாத்துக்க போறாங்களா? எத்தகைய வேலையை பாக்குறாங்க பத்தியா? இவனுக்கு தான் உங்க தொகுதியினுடைய வேட்பாளரா? திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வி. ராஜன் செல்லப்பா அவர்களுக்கு வாக்களிப்பேன் இரட்டை இலை சின்னத்தில்.